வணக்கம், குட் மார்னிங். இந்த காணொளியில் இன்வெஸ்டிங்க்கும் ட்ரேடிங்க்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளலாம். இன்வெஸ்டிங் என்பது லாங் டேர்ம், மினிமம் மோர் தென் 10 years. ட்ரேடிங் என்பது ஷார்ட் டேர்ம், இன்னைக்கு போட்டு காலையில போட்டு ஈவினிங் பணத்தை எடுக்கிறது, இல்லாட்டி இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கு எடுக்கிறது, இன்னைக்கு போட்டு ஒரு மாசம் கழிச்சு பணத்தை எடுக்கிறது பங்குச்சந்தையில, அதுதான் ட்ரேடிங். ஸோ இன்வெஸ்டிங்கிறது மினிமம் நம்ம 10 வருடத்திற்கு தேவையில்லாத பணத்தை, அவசர தேவையில்லாத பணத்தை மட்டும்தான் இன்வெஸ்டிங்ல ஸ்பெண்ட் பண்ணணும். இன்வெஸ்டிங் இஸ் நத்திங் பட் ப்ரொடக்ட் த பிரின்சிபல் அமௌண்ட். முதலீட்டு அமௌண்ட்டை காப்பாத்திக்கிறணும், அதுக்கு அடிக்யூட் ரிட்டர்ன் தர்றது தான் இன்வெஸ்டிங். சில பேர் ட்ரேடிங் பண்றதையும் இன்வெஸ்டிங் சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. இன்வெஸ்டிங்னா பிரின்சிபல் பாதுகாக்கணும். நம்ம போடுற பணத்துக்கு ஏற்ற அளவு இன்ஃப்ளேஷனை தாண்டி அதுக்கான ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கிறதா இன்வெஸ்டிங். இந்த இன்வெஸ்டிங்ல நம்ம ஓனர் மைண்ட் செட்ல இருக்கணும். நம்ம ஒரு ஷேர் வாங்குறோம்னா நம்மளும் அதுக்கான ஓனர், அதுல அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கும். ஓகே, இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு வித்துறா அது ஓனர் கிடையாது. நம்ம ஓனர்னா நம்ம அந்த தொழில் நம்மளும் ஒரு பங்குதாரர், அதோட வளர்ச்சியின் அதோட லாப நஷ்டத்தும் நமக்கும் பாத்தியப்பட்டுள்ளது. அதனால நம்ம அந்த மைண்ட் செட்ல தான் இன்வெஸ்டிங்ல இருக்கும். ட்ரேடிங்ன்றது அப்படி கிடையாது. இந்த வாடகை வீட்டுல போற மாதிரி இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு போவோம், ரெண்டல் மைண்ட் செட்ல இருக்கிறது தான் ட்ரேடிங். இன்வெஸ்டிங் நோ ரிஸ்க் ஆர் மினிமல் ரிஸ்க். ரிஸ்க் அவர்ஷன் இருக்கும். ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்றவங்க தான் இன்வெஸ்டிங் பக்கம் வருவாங்க. ரிஸ்க் விரும்புறவங்க, ரிஸ்க் சீக்கிங் ஹேபிட் உள்ளவங்க தான் மோர் ரிஸ்க். ரிஸ்க் சாப்பிட்றது எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்றவங்க தான் ட்ரேடிங் பக்கம் போகணும். இருதய பலவீனம் உள்ளவங்க இந்த ட்ரேடிங் பக்கம், உயிர் பயம் உள்ளவங்கலாம் ட்ரேடிங் பக்கம் போகக்கூடாது. அது மோர் ரிஸ்க். இன்வெஸ்டிங் லாங் டேர்ம்ல ஸ்டெபிலிட்டி, ஏற்ற இறக்கங்கள் இதாயிரும். ஸ்டெபிலிட்டியா இருக்கும். அதோட ஏற்ற இறக்கம் ரொம்ப நஷ்டமாகாது லாங் டேர்ம்ல. ட்ரேடிங் வாலட்டைலா இருக்கும். இன்னைக்கு நம்ம ரூபா கூடுன்னு போடுவோம், டக்குன்னு குறைஞ்சு போயிடும். அப்போ அது வாலட்டிலிட்டி இஸ் மோர். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நமக்கு ஃபண்டமெண்டல் அனலைசிஸ், இந்த ரேட்டு சரியான விலைதானா, நம்ம கொடுக்குற காசு கரெக்டான அமௌண்ட் தானா, இதுக்கு அடிக்யூட் ரிட்டர்ன் வருமா அசஸ் பண்றதுதான் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். அது லாங் டேர்முக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரேடிங்ல டெக்னிக்கல் அனலைசிஸ்னு ஒன்று பார்ப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சயின்டிபிக் மெத்தட்லாம் கிடையாது. டெக்னிக்கல் அனலைசிஸ், இந்த ஷேர் மார்க்கெட்டுங்கிறது சயின்ஸ் கிடையாது. மெயினா அது ஒரு ஆர்ட் வித் சைக்காலஜி. நம்ம இப்போ மன பலகீனம் உள்ளவங்கெல்லாம் ட்ரேடிங் பக்கம் போகக்கூடாது. அது எல்லாராலும் சக்சஸ் பண்ண முடியாது. இன்வெஸ்டிங் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட், 100 ரூபாய் கூட போடலாம், இல்லாட்டி மாதம் 500 ரூபா போடலாம். எவ்வளவு நமக்கு லாங் டேர்ம்ல போட முடியுதோ அதை போடுறது தான் இன்வெஸ்டிங். இன்வெஸ்டிங்கிறது பை பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணிடணும். அது பாட்டுக்கு மரத்தை நட்டு வச்சுட்டு தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்க மாதிரி தான். அது 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு நல்ல பலனை கொடுக்கும். ட்ரேடிங்கிற அப்படி இல்லை, வாங்கி வாங்கி விற்கிறது, வாங்கி விற்கிறது அந்த மாதிரி. அது டேக்ஸ்லேயே பாதி போயிடும். வாங்கி விற்கும் போது நம்ம டேக்ஸ் கட்டுறதுலேயே நிறைய அமௌண்ட் போயிடும். இன்வெஸ்டிங்ல லாங் டேர்ம்ல கட்டாயம் கேபிட்டல் கெயின் இருக்கும். டிவிடெண்ட், கம்பெனி லாபத்தில் நடந்த நல்ல கம்பெனியை வாங்கினோம்னா அவங்க அப்பப்போ லாபத்துல நமக்கு பங்கு தருவாங்க. அதன் மூலம் நமக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். ஆனா ட்ரேடிங்ல அந்த விற்கிற லாபம் மட்டும் கிடைக்கும். அதுவும் லாபம் கிடந்தா ஏன்னா சிலப்ப விலை குறைஞ்சிரும். அப்போ நஷ்டமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ட்ரேடிங்கில் மிகவும் அதிகம். இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ட்ரேடிங்க்கும் உள்ள வித்தியாசங்கள்.
இந்த காணொளியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ பகிரவும். மீண்டும் நன்றி, வணக்கம்.